السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اذهبا إلى فرعون إنه طغى فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட ஓர் வசனம், இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபியை பார்த்து கூறுகிறான், நீங்கள் ஃபிரௌனை சந்தித்து அவனுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை அவன் திருந்தாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஃபிரௌனிடத்திலே மென்மையாக மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபியை பார்த்து சொல்கிறான். ஃபிரௌன் என்பவன் யார்? உலகத்தில் அவனை போன்ற கெட்டவர்கள் அப்பொழுதும் கிடையாது, இதுவரை கிடையாது. உலகத்திலே ஆக மோசமானவன் ஃபிரௌன் என்பவனாக இருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட ஃபிரௌனை அவனை சந்திக்கின்ற பொழுது, அவனுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது நீங்கள் கடுமை காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்றால் யாராக இருந்தாலும் சரி, நல்லவர்களோ கெட்டவர்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, வீரரோ கோலையோ, யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் அதிகாரத்தை காட்டுகின்ற பொழுது யாரும் அடங்க மாட்டார்கள். யார் அடங்குவார்கள்? நீங்கள் அதிகாரத்தை காட்டி என்னை அடக்குகின்ற அளவிற்கு நான் தாழ்ந்தவனும் அல்ல, நீங்கள் என்னை அடக்குகின்ற அளவிற்கு நீங்கள் உயர்ந்தவர்களும் அல்ல என்றுதான் மனிதர்கள் சொல்வார்கள். யாரும் யாரையும் அதிகாரத்தை வைத்து அடக்க முடியாது. மென்மையை வைத்து, பக்குவத்தை வைத்து என்ன செய்யலாம் என்று சொன்னால் யாரையும் அடக்க முடியும். மிருதுவாக மென்மையாக நடந்து கொள்கின்ற பொழுது எதையும் சாதிக்க முடியும், வெற்றி காணலாம். எதுவாக இருந்தாலும் அது மென்மையாக நடந்து கொள்வதுதான் சிறப்பு என்பது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வே சொல்கிறான், நான் மென்மையானவராக இருக்கிறேன், நீங்கள் மென்மையானவராக இருக்க வேண்டும். மென்மையில்தான் நன்மை என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. யார் மென்மையாக இல்லையோ அவர்களுக்கு நன்மை கிடைக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஏன்? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக். நபியே, நீங்கள் மனிதர்களிடத்தில் நடந்து கொள்கின்ற பொழுது கடுகடுப்பாக நடந்து கொள்ள வேண்டாம், மென்மையாக மிருதுவாக பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபியே ஒரு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது எல்லா விஷயங்களிலும், அனைத்து மனிதர்களிடத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் மென்மையாகத்தான் நடந்திருக்கிறார்கள். எத்துணை வரலாறுகள்! இதோ பத்ர் போர், ரமலானுடைய மாதத்திலே பிறை 17, நாளைய தினம் பத்ர் போருடைய தினமாக இருக்கிறது. பத்ர் போர் இஸ்லாமிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக இருக்கிறது. பத்ர் போரிலே ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாம் தோற்பதை போன்று இருக்கிறது. ஆனால் செல்ல செல்ல அந்த பத்ர் போர்க்களத்திலே இஸ்லாம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகின்றது. அதிலே இஸ்லாத்திற்கு எதிரான நிறைய எதிரிகள் அதில் கொல்லப்படுகிறார்கள், நிறைய பேர் கைது செய்யப்படுகிறார்கள், நிறைய பேர் தப்பிக்கவும் செய்கிறார்கள். அந்த பத்ர் போரிலே வெற்றி பெற்ற பின்பு நிறைய எதிரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக உமேர் என்ற ஒருவர், சஃப்வான் என்ற ஒருவர். உமேருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முஸ்லிம்களால். அதே போன்று சஃப்வானுடைய தகப்பனார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எதிரிப்படை இவர்கள் எல்லாம். அப்பொழுது உமேர் என்ன செய்கிறார் என்றால், எப்படியாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தே ஆக வேண்டும், அதே போன்று முஸ்லிம் படைகளை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறியிலே உமேர் என்பவர் இருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கிறார், அவர் ரொம்ப கடனில இருக்கிறார், அவருடைய குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல, வறுமையில் இருக்குது. நம்மகிட்ட எந்த பொருளாதாரம் இல்லையே, எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்கிறது, எப்படி முஸ்லிம்களை பழி தீர்க்கிறது, நம்மால முடியாது என்று நினைத்தவர்
எதிரி படையில் உள்ளவர். அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு காபத்துல்லாவிற்கு கொஞ்சம் அருகே அமர்ந்து கொண்டு இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சிறிய தகப்பனார் வஃபாத் ஆகியிருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த பத்ர் போர்க்களத்தில் சிறிய தகப்பனாருடைய மகன் தான் யார் என்று சொன்னால் சஃப்வான் என்பவர். சஃப்வான் உமைரை பார்த்து வருகிறார். என்ன உமைர், என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? இது போன்று முஸ்லீம்களையும் அவருடைய அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொலை செய்ய வேண்டும், அவரை அழிக்க வேண்டும், பழிக்கு பழி வாங்க வேண்டும். ஆனால் என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை, காசு பணம் இல்லை, என்ன செய்வது என்று சொல்கின்ற பொழுது சஃப்வான் சொல்கிறார், உன்னுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உனக்கு வேண்டிய அளவிற்கு நான் உதவி செய்கிறேன், காசு பணங்கள் தருகிறேன், உடனே புறப்படு, அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை வெட்டி வா, முஸ்லிம்களை பழி தீர்த்து வா என்று சஃப்வான் சொல்கிறார். உனக்கு எவ்வளவு வேண்டுமானால் நான் தருகிறேன், உடனே புறப்படு என்று சொல்கிறார். உடனே உமைர் என்ன செய்கிறார் என்றால், உடனே வாகனத்தை எடுத்து அவர் உடனே மதீனாவை நோக்கி மக்காவிலிருந்து புறப்படுகிறார். புறப்பட்டு அங்கு மதீனாவுக்கு போய் இறங்குகிறார். இறங்கினால் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். அவர்களை சுற்றி நிறைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். உமைர் வருவதை அங்கு உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறார்கள். உமைர் வரக்கூடிய தோரணை என்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இவர் நடந்து கொள்ள போகிற விதம் என்பது வேறாக இருக்கிறது. இவர் மோசமாக நடக்க போகிறார் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறார்கள், உமைரை போய் வேகமாக பிடிக்கிறார்கள். உமைருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இரண்டு வாள் வைத்திருக்கிறார். உமைர் அந்த வாளை வைத்துக் கொண்டு வேகமாக வருகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா போய் இரண்டு வாளையும் பிடித்துக் கொண்டு அவரை அப்படியே நபியிடம் இழுத்துக் கொண்டு போகிறார்கள். இழுத்துக் கொண்டு போன உடனே ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால கொண்டு போயாச்சு. ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் அவர்களே, உமைரை விடுங்கள், ஏன் இப்படி பிடித்து இழுத்து வருகிறீர்கள், விடுங்கள். என்ன உமைரே, எதற்காக வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்திருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது உமைர் சொன்னார், இல்லை, என்னுடைய மகனை நீங்கள் பத்ர் போர்க்களத்திலே கைது செய்து வைத்திருக்கிறீர்கள், அவரை மீட்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைரை பார்த்தார்கள். என்ன உமைரே, என்னுடைய தலை வேண்டுமா, என்னுடைய தலைக்காகத்தானே நீ வந்திருக்கிறாய் என்று உமைரை பார்த்து ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். உமைரே, நீயும் சஃப்வானும் காபத்துல்லாவிற்கு அருகே இருந்து யாரும் வருகிறார்களா என்று சுற்றிலும் முற்றிலும் பார்த்து கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை வெட்ட வேண்டும், உடன் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பழி தீர்க்க வேண்டும் என்று நீயும் சஃப்வானும் காபத்துல்லாவிற்கு அருகே இருந்து நீங்கள் பேசினீர்களே என்று சொன்னவுடன் அதே கணம் உமைர் நடுங்கி போனார், அப்படியே பதறி போனார். மக்காவில் காபத்துல்லா அருகே இருந்து நானும் சஃப்வானும் பேசியது மதீனாவில் இருக்கக்கூடிய இவருக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை யாராவது ஒட்டு கேட்டு வந்திருந்தாலும் எனக்கு முன்னால் வர முடியாது, நான் இவ்வளவு விரைவாக வந்து விட்டேன். நிச்சயமாக இவர் அல்லாஹ்வினுடைய தூதர் தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல நாயகத்துடைய கரத்தை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். உடனே ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதோ புதிய தோழர் வந்திருக்கிறார், இவருக்கு மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா உமைரை அழைத்தார்கள். உமைரை பிடித்துவிட்டு சொன்னார்கள், உமைரே, இதுக்கு முன்னால் வரை எங்களையும் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் உமக்கு பிடிக்காது, அதனால் உன் மீது நான் எந்த அளவுக்கு இருந்தேன் என்றால் பன்றியை விட உன்னை நான் மோசமாக கருதி இருந்தேன். ஆனால் இப்பொழுது ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீ நேசிக்க ஆரம்பித்து விட்டாய். உமைரே, இப்பொழுது நீ எனக்கு என்னுடைய எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாய் என்று தெரியுமா? என்னுடைய மகனை போன்று நான் உன்னை நினைக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமைரை பார்த்து சொன்னார்கள். ஆகவே எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாக நடந்து கொண்டதால் அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டார். இப்படி நிறைய பேர் நாயகம் மென்மையாக மிருதுவாக பக்குவமாக நடந்து கொண்டதால் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள். எத்துணை கட்டங்கள், சஹாபாக்கள் நிறைய சூழ்நிலையில் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுதும் கூட மென்மையாக சொல்வார்கள். ஒரு முறை மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருக்கிறார்கள், நிறைய சஹாபாக்கள் தொழுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒருத்தர் தும்பி விட்டார். தும்பியவுடன் அருகில் இருந்த ஒருத்தர் இர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லிவிட்டார். தொழுகையில் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. எல்லாரும் என்ன செய்தார்கள், அவர் மீது பார்வைப்படுகிறது. உடனே அவர் என்ன சொன்னார் என்றால், இர்ஹமுக்கல்லாஹ் என்று தும்மியவருக்கு பதில் சொன்னவர் அனைவரையும் பார்த்து சொன்னார், உங்களுடைய தாய்க்கு பிள்ளைகள் இல்லாமல் ஆக வேண்டுமா? உங்களை நான் கொலை செய்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். உடனே ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய தொடையிலே லேசாக தட்டுகிறார்கள். அமைதியாக பேசக்கூடாது என்று தட்டுகிறார்கள்.
தொழுகை முடிந்த பின்பு அந்த இரஹமுக்கல்லா என்று துண்ணியவருக்கு பதில் சொன்ன அந்த சகோதரை அழைத்து, தொழுகை என்பது தொழுகையிலே தக்பீர் இருக்க வேண்டும், தஸ்பீஹ் இருக்க வேண்டும், குர்ஆன் திலாவத் இருக்க வேண்டும், தொழுகையில் பேச்சு இருக்கக்கூடாது என்று பக்குவமாக மென்மையாக அந்த சகோதரை அழைத்து சொல்கிறார்கள். இப்படி ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய கட்டங்களில் அந்த வசனம் தான் இன்றைக்கு தராவிய தொழுகையிலே ஓதப்பட்டது. மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், என்னிடத்தில் அந்த தன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அதிகாரம் என்பது யாரிடத்திலும் இருக்கக்கூடாது. மென்மை, பக்குவம், மிருதுவாக அனைவரிடத்தில் நடந்து கொள்கின்ற பொழுது நாம் சாதிக்க முடியும், வெற்றி அடையக்கூடியவர்களாக இருக்க முடியும். ஆகவே உயர்ந்த தன்மையாக இருக்கக்கூடிய இந்த மென்மை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் வழங்குவாராக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹும்ம اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.